வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் கூட்டாட்சி பற்றி பார்க்கலாம். ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறையை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா கூட்டாட்சி. ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறையை கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறேங்க. வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வகையான நாடுகளில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா கூட்டாட்சி முறை கொண்ட மக்களாட்சி. வேற்றுமையில் ஒற்றுமை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டாட்சி முறையை கொண்ட மக்களாட்சியில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எத்தனை காலனிகளை எதிர்த்து உருவானது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 13 காலனி அரசு, அதாவது ஆங்கிலேய கிளர்ச்சியை எதிர்த்து உருவானது. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக உருவான நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக உருவான நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. கூட்டாட்சி முறையை அமைத்துள்ள பிற நாடுகள் யாவை அப்படின்னா ஆஸ்திரேலியா. கூட்டாட்சி முறையை அமைத்துள்ள பிற நாடுகள் ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா. 3 மொழிகளை பின்பற்றும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. 3 மொழிகளை பின்பற்றும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. கூட்டாட்சி முறையை அமைத்துள்ள பிற நாடுகள் யாவைனா ஆஸ்திரேலியாவும் கனடாவும். 3 மொழிகளை பின்பற்றும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. விருப்பத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எது? ஐரோப்பிய யூனியன். விருப்பத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எது? ஐரோப்பிய யூனியன். இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் எது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் எது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் 1919. இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919. மாநிலங்களுக்கு சுயாட்சி எந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்ற சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. அடுத்தது நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1928. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1928. மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியல்களை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு அட்டவணை எதுனா அட்டவணை 7. மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியலை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு எது? அட்டவணை 7. கூட்டாட்சி முறைக்கு இன்றியமையாதது எது அப்படின்னா எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. கூட்டாட்சி முறைக்கு இன்றியமையாதது எது? எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. இந்தியாவில் உள்ள மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் எண்ணிக்கை. மத்திய அரசுனா 1, மாநில அரசு 28 மாநில அரசு. நாட்டின் மிக உயர்ந்த ஆவணம் எது அப்படின்னா அரசமைப்பு. நாட்டின் மிக உயர்ந்த ஆவணம் எது? அரசமைப்பு. கூட்டாட்சி முறையின் அடிப்படை தன்மை எது அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு. கூட்டாட்சி முறையின் அடிப்படை தன்மை எது? மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு. இந்தியாவில் எத்தனை பட்டியல்கள் மூலம் அதிகார பகிர்வு வழங்கப்படுகிறது அப்படின்னா 3 பட்டியல்கள். இந்தியாவில் எத்தனை பட்டியல்கள் மூலமாக அதிகார பகிர்வு வழங்கப்படுது? 3 பட்டியல்கள். கூட்டாட்சி முறையில் காணப்படும் நாடாளுமன்றம் ஈரவை நாடாளுமன்றம். கூட்டாட்சி முறையில் காணப்படும் நாடாளுமன்றம் ஈரவை நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தில் காணப்படும் ஈரவைகள் யாவை அப்படின்னா மேலவை, கீழவை. இந்திய நாடாளுமன்றத்தில் காணப்படும் ஈரவைகள் மேலவை, கீழவை. மேலவை மாநிலங்களவை என்றும் கீழவை மக்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக கருதப்படுவது எது அப்படின்னா மாநிலங்களவை. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக கருதப்படுவது மாநிலங்களவை. அடுத்தது அரசமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசமைப்புகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா நெகிழ அரசமைப்பு.
அரசமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசமைப்புகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா நெகிழா அரசமைப்பு. அரசமைப்பில் மாற்றங்களை செய்ய எத்தகைய பெரும்பான்மை தேவை அப்படின்னா அறுதி பெரும்பான்மை. அரசமைப்பில் மாற்றங்களை செய்ய எத்தகைய பெரும்பான்மை தேவை? அறுதி பெரும்பான்மை. அரசமைப்பு திருத்தச் சட்டம் பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன அப்படின்னா பகுதி 20 விதி 368. அரசமைப்பு திருத்தச் சட்டம் பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன? பகுதி 20 சட்டப்பிரிவு 368. அரசமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்தச் சட்ட முறைகள் உள்ளவற்றை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா நெகிழா அரசமைப்பு. அரசமைப்பு மாற்றுவதற்கான சிறப்பு திருத்தச் சட்ட முறைகள் உள்ளவற்றை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா நெகிழா அரசமைப்பு. அடுத்தது, இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் செயல்படுவது எது அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம். இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் செயல்படுவது எது அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம். கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் எந்த நீதிமன்றத்திற்கு உள்ளது அப்படின்னா உச்சநீதிமன்றம். கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் எந்த நீதிமன்றத்திற்கு உள்ளது அப்படின்னா உச்சநீதிமன்றம். மாநிலங்களுக்கென தனி அரசமைப்பை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. மாநிலங்களுக்கென தனி அரசமைப்பை கொண்டுள்ள நாடு எது? அமெரிக்கா. இந்தியாவில் விதிவிலக்காக தனி அரசமைப்பை பெற்றுள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் விதிவிலக்காக தனி அரசமைப்பை பெற்றுள்ள மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர். ஒற்றை அரசமைப்பின் தன்மைகள். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரே ஒரு அரசமைப்பு மட்டுமே இருக்கும். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரே ஒரு அரசமைப்பு மட்டும் இருக்கும். தேசிய அரசமைப்பே மாநிலங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. மாநிலங்களுக்கென்று தனி அரசமைப்புன்றது இல்லை. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரே ஒரு அரசமைப்பு மட்டுமே இருக்கும். தேசிய அரசமைப்பே மாநிலங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. மாநிலங்களுக்கென்று தனி அரசமைப்பு கிடையாது. இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை என்ன அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை என்னது? ஒற்றை குடியுரிமை. சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலம் அரசமைப்பை மாற்ற முடிந்தால் அது நெகிழும் அரசமைப்பு. சாதாரண சட்டம் இயற்றும் முறையை மூலமா அரசமைப்பை மாற்ற முடிந்தால் அதுதான் நெகிழும் அரசமைப்பு. மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றியமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா நாடாளுமன்றம். மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றியமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நாடாளுமன்றம். மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் முடியும் என குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு. புதிய மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் முடியும் என குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 3, 4. உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு எது? அமெரிக்கா. சிக்கிம் முன்னர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட மாநிலம் என்று அழைக்கப்பட்டது. சிக்கிம் முன்னர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட மாநிலம் என்று அழைக்கப்பட்டது. ராஜ்யசபா என்றால் தமிழில் என்ன பொருள் அப்படின்னா மாநிலங்களவை. ராஜ்யசபா என்றால் தமிழில் மாநிலங்களவை என்று பொருள். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைனா 31. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 31. நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. பாரம்பரிய கூட்டாட்சி நாடாகிய அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை மாநிலங்களவை இடம் வழங்கப்படுது அப்படின்னா 2 இடங்கள். பாரம்பரிய கூட்டாட்சி நாடாகிய அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2 இடங்கள். தமிழ்நாட்டிற்கு மாநிலங்களவையில் எத்தனை இடம் இருக்கு அப்படின்னா 18. தமிழ்நாட்டிற்கு மாநிலங்களவை இடம் எத்தனை இருக்குது அப்படின்னா 18. தேசிய நலன் கருதி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 249. தேசிய நலன் கருதி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 249. சட்டப்பிரிவு 249ஐ நிறைவேற்ற எவ்வளவு பெரும்பான்மை
பெரும்பான்மை வேண்டும் அப்படின்னா 2/3 பெரும்பான்மை 2/3 பெரும்பான்மை மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையில் ஆதரவு வந்து பெற்றிருக்கணும். 2/3 பெரும்பான்மை மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு. சட்டப்பிரிவு 249 படி எத்தனை காலத்திற்கு மாநில அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம் அப்படின்னா 1 வருடம். சட்டப்பிரிவு 249 படி எத்தனை காலத்திற்கு மாநில அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம் அப்படின்னா 1 வருடம். புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது என குறிப்பிடும் சட்டப்பிரிவு 312. புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது என குறிப்பிடும் சட்டப்பிரிவு 312. சட்டப்பிரிவு 312 நிறைவேற்ற தேவையான பெரும்பான்மை என்ன அப்படின்னா 2/3 பெரும்பான்மை இருக்கணும். மொத்த உறுப்பினர்களில் அறுதி பெரும்பான்மை இருக்கணும். 2/3 பெரும்பான்மை மொத்த உறுப்பினர்களில் அறுதி பெரும்பான்மை இருக்கணும். மாநிலங்கள் நிதி ஆதாரத்திற்கு யாரை சார்ந்துள்ளது அப்படின்னா மத்திய அரசு. மாநிலங்கள் நிதி ஆதாரத்திற்கு யாரை சார்ந்துள்ளது அப்படின்னா மத்திய அரசு. பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் யாரிடம் உள்ளது அப்படின்னா மத்திய அரசு. பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் யாரிடம் உள்ளது மத்திய அரசு. அவசர காலங்கள் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பின் பகுதி எது அப்படின்னா பகுதி 18 சட்டப்பிரிவு 352 360. அவசர காலங்கள் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பகுதி எது அப்படின்னா சட்டப்பிரிவு 352 360. தேசிய அவசர நிலை குடியரசுத் தலைவர் பிறப்பிப்பதற்கான அரசமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 352 தேசிய அவசர நிலை. மாநில அவசர நிலை குறித்து கூறும் சட்டப்பிரிவு 356. நிதி நெருக்கடி ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி நிதி நெருக்கடி அவசர நிலையை அறிவிப்பார் அப்படின்னா சட்டப்பிரிவு 360. இந்தியாவின் நீதித்துறை ஒருங்கிணைந்தது. நாடாளுமன்ற தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்துவது எது அப்படின்னா தேசிய தேர்தல் ஆணையம். நாடாளுமன்ற தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்துவது எது அப்படின்னா தேசிய தேர்தல் ஆணையம். 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம் மூலம் பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துவது எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். 73வது 74வது சட்ட திருத்தம் மூலம் பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துவது எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா சென்னை. தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எதுன்னா சென்னை. தலைமை தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 148. தலைமை தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 148. இந்தியா ஒரு பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு வலுவில்லா கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும். வலுவில்லா கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும். அது வலுவான கூட்டாட்சி உள்ள ஒற்றையாட்சி நாடு கிடையாது என்று கூறியவர் பேராசிரியர் வேர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஒரு பாதி அளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும். இந்தியா ஒரு வலுவில்லா கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும். அது வலுவான கூட்டாட்சி உள்ள ஒற்றையாட்சி நாடுகள் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் வேர். இந்தியாவின் கூட்டாட்சியை தனித்துவமானது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பேராசிரியர் அலெக்சாண்ட்ரா விக்ஸ். இந்தியாவின் கூட்டாட்சியை தனித்துவமானது அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் அலெக்சாண்டர் விக்ஸ். மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக இருப்பது எது அப்படின்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக இருப்பது எது அப்படின்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் வழங்கப்படுகிறது. சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு 3 தளங்களில் வழங்கப்படுகிறது. என்னென்ன அப்படின்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு 2 தளங்களில் வழங்கப்படுகிறது. மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகார பகிர்வு 2 தளங்களில் வழங்கப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகார பகிர்வின் எல்லை,
அதிகாரங்களுடைய பகிர்வு. அதிகார பகிர்வினுடைய எல்லை, அப்புறம் அதிகாரங்கள் பகிர்வு. தேசத்தின் எல்லை முழுவதும் மற்றும் எல்லைகளை தாண்டிய அதிகாரத்தை பெற்றிருப்பது எது அப்படின்னா மத்திய அரசு. தேசத்தின் எல்லை முழுவதும் மற்றும் எல்லைகளை தாண்டிய அதிகாரத்தை பெற்றிருப்பது மத்திய அரசு. மாநில அரசின் அதிகாரம் மாநில எல்லை மீது காணப்படுகிறது. மாநில அரசுடைய அதிகாரம் மாநிலத்தின் எல்லையின் மீது காணப்படுகிறது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அரசமைப்பு அதிகாரத்தை 3 பட்டியல்கள் மூலம் பகிர்ந்து அளிக்கிறது. என்னென்ன அப்படின்னா ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். 3 பட்டியல்களிலும் உள்ள துறைகள் 100 துறைகள் ஒன்றிய பட்டியல். அது என்னென்னா வெளியுறவு, நாணயம், வங்கித்துறை. மாநில பட்டியலில் 59 துறைகள். இதில் சட்டம், ஒழுங்கு, பொது சுகாதாரம், விவசாயம். சட்டம், ஒழுங்கு, பொது சுகாதாரம், விவசாயம் இதெல்லாமே மாநில பட்டியல். பொது பட்டியல் அப்படின்னா கல்வி, திருமணம், குடிமை சட்டம். அதிகார பகிர்வை வழங்குவதில் நமது அரசமைப்பு சட்டம் எதை பின்பற்றுகிறது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதிகார பகிர்வை வழங்குவதில் நமது அரசமைப்பு சட்டம் எதை பின்பற்றுகிறது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் சட்டங்களை இயற்றலாம். அதாவது என்னதுன்னா சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் சட்டங்களை இயற்றலாம். அடுத்தது மத்திய பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை அப்படின்னா ஆட்சித்துறை அதிகாரம். மத்திய பட்டியலில் குறிப்பிட்டுள்ளவை எவை அப்படின்னா ஆட்சித்துறை அதிகாரம். மாநில பட்டியலில் குறிப்பிட்டுள்ளவை மாநில அரசாங்கங்கள் அதிகாரத்தை பெற்றுள்ளன. மாநில அரசாங்கங்கள் அதிகாரத்தை பெற்றுள்ளன. தேசம் முழுவதும் ஆட்சித்துறை அதிகாரத்தை பெற்றிருப்பது எது அப்படின்னா மத்திய அரசாங்கம். தேசம் முழுவதும் ஆட்சித்துறை அதிகாரத்தை பெற்றிருப்பது எது அப்படின்னா மத்திய அரசாங்கம். நமது கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே பணி ஒப்படைப்பு முறை காணப்படுகிறது. நமது கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே பணி ஒப்படைப்பு முறை காணப்படுகிறது. நிதி அதிகார பகிர்வு எந்த முறையிலிருந்து பின்பற்றப்படுகிறதுனா இந்திய அரசாங்க சட்டம் 1935. நிதி அதிகார பகிர்வு எந்த முறையிலிருந்து பின்பற்றப்படுகிறதுனா இந்திய அரசாங்க பகிர்வு 1935. நிதி அதிகார பகிர்வில் காணப்படும் 2 வகையான வருமானங்கள் வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. நமது கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே பணி ஒப்படைப்பு முறை காணப்படுகிறது. நிதி அதிகார பகிர்வு எந்த முறையிலிருந்து பின்பற்றப்படுகிறதுனா இந்திய அரசாங்க சட்டம் 1935. நிதி அதிகார பகிர்வில் காணப்படும் 2 வகையான வருமானங்கள் வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. மத்திய மாநில நிதி அதிகார பகிர்வில் வரி வருமான பகிர்வு 5 வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. மத்திய மாநில நிதி அதிகார பகிர்வில் வரி வருமான பகிர்வு 5 வகைகளில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வரி எது அப்படின்னா சுங்கவரி. முற்றிலும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வரி எது? சுங்கவரி. முற்றிலும் மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வரி விற்பனை வரி. முற்றிலும் மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வரி விற்பனை வரி. மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு மாநில அரசாங்கங்கள் வரிகளை வசூலித்து பயன்படுத்தும் வரிகள் எது அப்படின்னா முத்திரை வரி, கலால் வரி. மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு மாநில அரசாங்கங்கள் வரிகளை வசூலித்து பயன்படுத்தும் வரிகள் எது அப்படின்னா முத்திரை வரியும் கலால் வரியும். இது 2 தான். வரிகளை மத்திய அரசாங்கம் விதித்து வசூலித்து அந்த வருமானம் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள் செய்தித்தாள் வரி, விளம்பரங்கள் மீதான வரி. வரிகளை மத்திய அரசாங்கம் விதித்து வசூலித்து அந்த வருமானம் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள் என்னென்ன அப்படின்னா செய்தித்தாள் வரியும் விளம்பரங்கள் மீதான வரியும். சில வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள் என்னென்ன அப்படின்னா விவசாய வருமானம் தவிர்த்த பிற வருமானங்கள் மீதான வரி. விவசாய வருமானம் தவிர்த்த பிற வருமானங்கள் மீதான வரி. இதர வருமான பகிர்வுகளில் வருவன எதுன்னு பார்க்கலாம். தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை, ஒளிபரப்பு, அஞ்சல் துறை. இதர வருமான பகிர்வுகளில் வருவன தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை, ஒளிபரப்பு, அஞ்சல் துறை.
ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒருமுறை குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை அமைப்பார் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 280. சட்டப்பிரிவு எது? 280. அடுத்தது, நிதிக்குழுவில் உள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, நிதிக்குழுவில் உள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். நிதிக்குழுவின் 4 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். இதுவரை இந்தியாவில் எத்தனை நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 16. தற்போது 17. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் அமெரிக்க அரசமைப்பு நிபுணர் கிரான்வில் ஆஸ்டின். இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் யாரு? அமெரிக்க அரசமைப்பு நிபுணர் கிரான்வில் ஆஸ்டின். கூட்டுறவு கூட்டாட்சியின் 3 விடுதிகள்: அரசமைப்பு நிறுவனங்கள், சட்ட அமைப்புகள், அரசமைப்புகள். கூட்டுறவு கூட்டாட்சியின் 3 விடுதிகள் என்னென்ன அப்படின்னா, அரசமைப்பு நிறுவனங்கள், சட்ட அமைப்புகள், அரசமைப்புகள். குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 263. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா 263. மாநிலங்களுக்கு இடையேயான குழு யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சர்க்காரியா குழுவின் பரிந்துரை 1990. மாநிலங்களுக்கு இடையேயான குழு யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? சர்க்காரியா குழுவின் பரிந்துரை 1990. மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவர் பிரதமர். மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் பணிகள்: மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது. மண்டல குழு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு குழுவின் 1956. மண்டல குழு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1956. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வளர்க்குவது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஆரம்பத்தில் எத்தனை மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னா 5. ஆரம்பத்தில் எத்தனை மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன? 5. தற்போது உள்ள மண்டல குழுக்களின் எண்ணிக்கை 6. தற்போது உள்ள மண்டல குழுக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 6. வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு எப்போது உருவாக்கப்பட்டது? 1971. வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு எப்போது உருவாக்கப்பட்டது? 1971. எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர். எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பவர் மத்திய உள்துறை அமைச்சர். நதி ஆணையங்கள் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1956. நதி ஆணையங்கள் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1956. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1956. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1956. நதிநீர் தீர்ப்பாயம் எந்த சட்டப்பிரிவின் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா 262. நதிநீர் தீர்ப்பாயம் எந்த சட்டப்பிரிவின் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா சட்டப்பிரிவு 262. மத்திய அரசாங்கத்தால் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஜனவரி 1, 2015. மத்திய அரசாங்கத்தால் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2015. இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு எது அப்படின்னா நித்தி ஆயோக். இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு எது அப்படின்னா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். காவேரி பிரச்சனையுடன் தொடர்புள்ள மாநிலங்கள் எது அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. காவேரி பிரச்சனையுடன் தொடர்புள்ள மாநிலங்கள் எது அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. சட்லஜ் ஆறு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் எது அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. சட்லஜ் ஆறு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் எவைனா பஞ்சாப், ஹரியானா.
மகதாயி ஆற்று பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம். மகதாயி ஆற்று பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் எது அப்படின்னா கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம். மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1956. நதிநீர் தீர்ப்பாயத்தின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. நதிநீர் தீர்ப்பாயத்தின் தலைவரை நியமிப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒப்பந்தம் செய்த ஆண்டு என்னதுன்னா 1924. 1974 இந்த ஒப்பந்தம் காலாவதியானது. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒப்பந்தம் செய்த ஆண்டு 1924. மாநிலங்களில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநர். மாநிலங்களில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர். மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு எதுனா ராஜமன்னர். மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு எது அப்படின்னா ராஜமன்னர். கல்வி பொதுப்பட்டியலுக்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது அப்படின்னா 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தம். அனைத்திந்திய பணிகள் உருவாக்கப்படுவதில் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 312. அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு எதுனா ராஜமன்னர். அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு எதுனா ராஜமன்னர். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. யார் தலைமைனா மொரார்ஜி தேசாய். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. மொரார்ஜி தேசாய். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா கே. அனுமந்தையா. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது கே. அனுமந்தையா. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எத்தனை பரிந்துரைகளை அளித்தது அப்படின்னா 20 அறிக்கைகள். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எத்தனை பரிந்துரைகளை அளித்தது அப்படின்னா 20 அறிக்கைகள். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா 2005 வீரப்ப மொய்லி, அதுக்கு பின்னாடி ராமச்சந்திரன். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு வீரப்ப மொய்லி தலைமையில், அப்புறம் வி. ராமச்சந்திரன் தலைமையில். அடுத்தது ராஜமன்னர் குழு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்டது. குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. தலைமை யார்னா பி. வி. ராஜமன்னர். உறுப்பினர்கள் யார் அப்படின்னா லட்சுமண சுவாமி, பி. சந்திர ரெட்டி. சர்க்காரிய குழு அடுத்தது. சர்க்காரிய குழு மத்திய அரசாங்கம் அமைத்தது. மத்திய மாநில உறவுகளை ஆராய 1983 ஆண்டு உருவாக்கப்பட்டது. தலைவர் யார் அப்படின்னா ஆர்.எஸ். சர்க்காரியா. தலைவர் யார்? ஆர்.எஸ். சர்க்காரியா. உறுப்பினர்கள் ஆர்.எஸ்.என். மற்றும் பி. சிவராமன். யார்? ஆர்.எஸ்.என். மற்றும் பி. சிவராமன். இக்குழு அளித்த பரிந்துரைகள் 247. புன்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. பரிந்துரைகளை வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 2010. புன்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. பரிந்துரைகளை வழங்கிய ஆண்டு 2010. தலைமை நீதிபதி மதன் மோகன் புன்சி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. இக்குழு 3 நிபுணர்களும் ஒரு செயலாளரும் இருந்தாங்க. புன்சி குழுவில் 3 நிபுணர்களும் ஒரு செயலாளரும் இருந்தனர். எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1994 தீர்ப்பு வழங்கியிருக்கும். எஸ்.ஆர். பொம்மை வழக்கு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா விதி 356. எஸ்.ஆர். பொம்மை வழக்கு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா விதி 356. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 தேவையற்ற வார்த்தை என வர்ணித்தவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த 12th இந்தியாவில் கூட்டாட்சி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.